கற்றதனாலாய பயனன் கொல் வாலறிவல் நற்றாள் தொழார் ஏனின் கற்றதனாலாய பயனன் கொல் வாலறிவல் நற்றாள் தொழார் ஏனின். வணக்கம் எவ்ரிபடி. நம்ம இது வரைக்கும் 12 அதிகாரம் பார்த்துருக்குறோம், 32 குறள் பார்த்துருக்கோம். அதில் முதல் 4 அதிகாரம் வந்து பாயிரத்திலிருந்து இன்ட்ரடக்ஷன்லேருந்து which talked about the mandatory factors, அத்தியாவசியமான தேவைகள், வாழ்க்கையில் அறம் நிலையாக இருக்கிறதுக்காக கடவுள், அதை வந்து கடவுள் வாழ்த்தில் பார்த்தோம். அடுத்தது வான் சிறப்பு, த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரெயின். அப்புறம் நீத்தார் பெருமை, த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அசெட்டிக்ஸ். அண்ட் அரண் வலியுறுத்தல், தர்மத்தை பற்றி அறவழியை பற்றி திரும்பி திரும்பி சொல்லிட்டு இருக்கிறது. ரெப்பிட்டேஷன் ஆஃப் that, emphasizing on that so that it becomes part of our life. ஸோ அந்த 4 ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு அதிகாரத்துலேயும் 4 குறள். ஸோ 4 into 4 16. அதுக்கப்புறம் இல்லறவியலில் 8 அதிகாரம் பார்த்தோம். ஒவ்வொரு அதிகாரத்துலேயும் 2 குறள். அப்போ 8 into 2 16. ஸோ மொத்தம் 32 குறள் பார்த்துருக்குறோம். மேலே போகலாம். பாயிரத்துக்கு அப்புறம் we took the இல்லறவியல். இல்லறவியல்ல we had seen 8 அதிகாரம். அது குவிக் ரிகேப்புக்காக இல்வாழ்க்கை, டொமஸ்டிக் லைஃப், வாழ்க்கை துணை நலம், த ஸ்பவுஸ், மக்கட்பேறு, த சில்ட்ரன், அப்புறம் ஆட்டிடியூட்ஸ், அன்புடைமை, த லவ் அட் ஹார்ட், விருந்தோம்பல், ஹாஸ்பிட்டாலிட்டி, இனியவை கூறல், பிளசன்ட் வேர்ட்ஸ், செய் நன்றி அறிதல், த ஆட்டிடியூட் ஆஃப் கிராட்டிடியூட், அண்ட் நடுவு நிலைமை, இம்பார்ஷியாலிட்டி. இதெல்லாம் தான் இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். 12 அதிகாரமாச்சு. இன்னைக்கு வந்து 13வது அதிகாரத்தில் 13 and 14 பார்க்க போகிறோம். அடுத்த அதிகாரம் பார்க்கலாம். அதிகாரம் 13 வந்து அடக்கமுடைமை. அடக்கமுடைமைன்னா செல்ஃப் கண்ட்ரோல். அடக்கம்னாலே கண்ட்ரோலிங். இட்ஸ் சம்டைம்ஸ் மிஸ்டேக்கன் ஃபார், தமிழில் அடக்கமாக இருக்கிறதுன்னு சொன்னால் ஹம்பிளாக இருக்கிறது, ஹியூமிலிட்டி இஸ் செட். பட் இந்த அடக்கம் வந்து கண்ட்ரோலிங் த சென்சஸ், கண்ட்ரோலிங் ஒன்ஸ் டிசைர் அண்ட் திங்ஸ் லைக் தட், தட்ஸ் அடக்கமுடைமை. இன்னொரு அதிகாரம் நம்ம பார்க்க போகிறது வந்து ஒழுக்கமுடைமை, தட் இஸ் குட் காண்டக்ட். ஸோ இந்த 2 அதிகாரத்தில் தான் 2 குறள் இன்னைக்கு பார்க்க போகிறோம். மேலே போகலாம். அடக்கம் உடைமை, அடக்கம்னால அடக்கி வைக்கிறது, கண்ட்ரோல். எதையா அடக்கி வைக்கணும்? த சென்ஸ் ஆர்கன்ஸ், த புலனடக்கம், ஸோ தட் தே டோன்ட் ஸ்ட்ரே அரவுண்ட் சேசிங் த சென்ஸ் பிளஷர்ஸ், ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் சென்ஸ் பிளஷர்ஸ். சென்ஸ் ஆர்கன்ஸ் எப்படி அடக்கிறது? த்ரூ த மைண்ட். மைண்ட் கண்ட்ரோல்ஸ் த சென்ஸ் ஆர்கன்ஸ். ஸோ அடக்கமுடைமை அல்டிமேட்லி லீட்ஸ் டு கண்ட்ரோல் ஆஃப் த மைண்ட், மனசடக்கம். குறள் பார்க்கலாம். ஒருமையுள் ஆமை போல் 5 அடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமாப்பு உடைத்து. குறள் எண் 1 to 6, அதிகாரம் 13. என் கூட சேர்ந்து சொல்லுங்க. ஒருமையுள் ஆமை போல் 5 அடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமாப்பு உடைத்து. ஏமாப்புனா பெருமை, த க்ளோரி. எழுமைனா 7 births. ஒருமைங்கிறது வந்து this birth. ஸோ திருவள்ளுவர் சேஸ், இந்த ஒருமை, in this birth, ஆமை போல், ஆமைங்கிறது வந்து tortoise. The special characteristic of a tortoise is, problem வரும்போது the tortoise will withdraw the 4 legs and the head. ப்ராப்ளம்னு வந்ததுன்னா அது 4 காலையும் தலையும் உள்ள இழுத்துன்றோம். அந்த மாதிரி திருவள்ளுவர் சேஸ்
5 புலன்களை, the 5 sense organs, if one can control, hold in the reins, அடக்கலாற்றின் கண்ட்ரோல் பண்ணதுன்னா ஒருமையுள் இந்த பிறவியில ஆமை போல் like the tortoise 5 அடக்கல் ஆற்றின், if one can control the 5 sense organs, எழுமையும் ஏமாப்புடைத்து 7 பிறவிலையும் அவனுக்கு glory தான் கிடைக்கும். That is, the glory will follow him in 7 births to come. அப்போ என்ன இதுல கம்பேரிசன்? ஆமை ப்ராப்ளம் வரும்போது 4 கால் ஒரு தலை 5 பார்ட்ஸையும் உள்ள இழுத்துக்கும். It escapes from the problem. Like that, மனுஷன் 5 புலன்களும் சொன்னோம், கேட்கல், பார்த்தல், நுகர்தல், அந்த மாதிரி the organs of vision, seeing, hearing, touch, taste, like that, if he is able to control that, he will avoid the trouble. The tortoise pulls the organs back when there is trouble. For a human being, Thiruvalluvar says, if you can pull the organs under control, you will escape from the trouble. Not only for this birth, he says for 7 births to follow. That means eternally it will bring the glory. புக்ல சொல்லிக்கிற மீனிங் பார்க்கலாம். ஒரு பிறப்பில் ஆமை போல் 5 பொறிகளையும் அடக்கியாள வல்லவனானால் அது அவனுக்கு பல பிறப்பிலும் காப்பாகும் சிறப்பு உடையது. ஆமைங்கிறது வந்து டார்டஸ். 5 பொறிங்கிறது வந்து the faculty of hearing, faculty of seeing. முதல்ல பார்த்த நம்ம not just the physical part but the faculty related to that. English explanation: should one throughout a single birth like a tortoise keep in his 5 senses, the fruit of it will prove a boon for even 7 lives. So புலனடக்கத்தை பத்தி திருவள்ளுவர் தெளிவா சொல்றாரு, the control of the sense organs, and I had said the control of the sense organs is through the control of the mind. மைண்டை விட்டு அது பாட்டுக்கு போகும். அதனால மனம் அடக்கம் will result in நாவடக்கம், புலனடக்கம் எல்லாமே. குறளை இன்னொரு தரம் பார்க்கலாம். ஒருமையுள் ஆமை போல் 5 அடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமாப்பு உடைத்து. So the primary thing one should focus on controlling is controlling the senses, the pleasure seeking senses. It will come only through practice. Just like that it will not happen. So one has to control the mind. The meditation and other things are recommended primarily for the mind control. Mind in turn controls the sense organs. So அடுத்த குறளுக்கு போகலாம். அடக்கமுடைமையில அடுத்த குறள் பார்க்கறதுக்கு முன்னால ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் மே பி இன் ஆர்டர். இப்போ இந்த பாடியில் வந்து there are 2 types of organs. ஒன்று வந்து the organs of knowledge, set of 5. இன்னொரு செட் வந்து organs of action, அதுவும் 5. அப்போ organs of knowledgeங்கிறது வந்து கண்ணு, காது, நாக்கு, மூக்கு and தோல். Say the eyes, ears, the tongue, the nose and the skin. These are the input organs for us to gather knowledge. The other set, the organs of action, கை for பிடிச்சிக்கிறதுக்கு, the hands, கால் for the movement, legs, வாய், the mouth for speech. Then the organs of reproduction, 4th one, and the organ of
evacuation, fifth one. So 5 organs of knowledge and 5 organs of action. இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் பார்க்க வேண்டியது, the mouth, வாய் or the நாக்கு, இது ரெண்டு சைட்லயும் வருது. The only organ which is occurring as the organ of knowledge, that is the tongue for the taste, and as well as organ of action for speech, the mouth and the tongue, right? Therefore amongst these 10 organs, the mouth and the tongue particularly assumes great significance. So திருவள்ளுவர் அடுத்த குறளை வந்து அந்த நாவடக்கத்துக்காக ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்காரு. நாவடக்கம் ஆகலைன்னா என்ன ப்ராப்ளம் வரும் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்குது அடுத்த குறளை பார்க்கலாம். தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு. குறள் எண் 129. எங்கூட சேர்ந்து சொல்லுங்க. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு. வடுனா ஸ்கார், புண்ணுனா wound. So தீயினால் சுட்ட புண், the wound which is caused by fire, நெருப்புனால சுட்ட புண், உடம்புல நெருப்பு பட்டுருச்சுன்னா அது உள்ளாரும் ஓவர் a period of time அது உள்ளுக்குள்ள ஹீல் ஆயிடும், குணமாயிடும் கொஞ்ச நாள் போனதுன்னா. ஆனால் நாவினால் சுட்ட வடு, நாவுங்கிறது வந்து நாக்கு, the tongue, வார்த்தையினால ஒருத்தரை சுட்டுட்டோம்னா, that is if we speak harsh words, if we speak hurting words, அந்த வடு, the scar ஆறாது, எப்பவுமே அது ஆறி போகாது. இட் வில் நெவர் ஹீல். இது நம்ம வந்து வாழ்க்கையில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். 35 வருஷம் முன்னால அவன் என்கிட்ட இந்த மாதிரி ரூடா பேசினான், என்ன இன்சல்ட் பண்ணாங்க. 7 வருஷம் முன்னால இந்த மாதிரி ஆச்சு, ஐ வாஸ் ஸ்லைட்டட், இந்த மாதிரி எல்லாம் ஞாபகம் வச்சுட்டு இருக்கிறாங்க. பிகாஸ் அவங்க நாக்கில் பேசினது, this has caused a deep hurt inside, it doesn't go. Therefore Thiruvalluvar specifically says we should be very controlled in the speech that we utter. This point will come again later. திருக்குறள்ல வரும், பின்னால புக்ல சொல்லியிருக்கிற மீனிங் பார்க்கலாம். நெருப்பு சுட்ட புண் கூட ஆறிவிடும், ஆனால் வெறுப்பு கொண்டு திட்டிய சொற்கள் விளைத்த துன்பம் ஆறவே ஆறாது. The wound which has been burnt in by fire may heal, but a wound burnt in by the tongue will never heal. இது நம்ம வந்து நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். சில சமயம் ஜோக்குக்கு நம்ம சொல்றது, the other side may get hurt, we don't even know about it, and then they hold it for years to come. And especially if it is an insulting word, hurting word, particularly in front of a crowd, the people get insulted even more. Therefore நாவடக்கம் ரொம்ப ரொம்ப important. குறளை இன்னொரு தரம் பார்க்கலாம். தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு. நெருப்புனால உடம்புல பட்டுருச்சுன்னா கூட அந்த புண்ணு ஆறி போகும். ஆனா வாயால பேசுற அந்த சுடுசொல், கடும் சொல், the harsh words cause a deep wound which never heals inside. Therefore it adequately emphasizes the importance of the control, self-control through the mind control. That is the speech control here. So அடுத்த அதிகாரம் பார்க்கலாம். நம்ம அடுத்தது பார்க்க போறது அதிகாரம் 14, ஒழுக்கமுடைமை, குட் கான்டக்ட்.
ஒருத்தர் உலகத்துல உயர்ந்தவரா கருதப்படுறாரா தாழ்ந்தவரா கருதப்படுறாருங்கிறத எதை வச்சு நிச்சயம் பண்றது? That is a person held in high esteem in the society, or is it he is considered as a low class in the society? What is the deciding factor? So Thiruvalluvar says it is the conduct. A good conduct puts him above, bad conduct keeps him low. இதுதான் அடுத்த குறள்ல சொல்லியிருக்கு. குறளை பார்க்கலாம். ஒழுக்கமுடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். குறள் எண் 133. என் கூட சேர்ந்து சொல்லுங்க. ஒழுக்கமுடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். குடிமைங்கிறது ஹை கிளாஸ் சொசைட்டி. ஒழுக்கமுடைமை குடிமை, he says ஒழுக்கம்ங்கிறது குட் கான்டக்ட், ஒழுக்கமுடைமைங்கிறது possession of good conduct. If a person possesses good conduct, automatically he is considered as part of the high class of society. இழுக்கம்ங்கிறது bad conduct, opposite of good conduct. And இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். அந்த bad conduct இருக்கிறவங்கள automatically they are considered as people of low class of society. So Thiruvalluvar says it's a conduct which is going to make a person held up in esteem or kept low. அப்போ ஒழுக்கத்தோட இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்றாரு இதுல. Because everything else follows from a person's conduct. புக்ல சொல்லியிருக்கிற மீனிங் பார்க்கலாம். ஒழுக்கம் உடையவராக வாழ்வதே உயர்ந்த குடிப்பிறப்பின் தன்மையாகும். ஒழுக்கம் தவறுதல் இழிந்த குடிப்பிறப்பின் தன்மையாகிவிடும். Propriety of conduct is true greatness of birth, and impropriety will sink into a mean birth. So திருவள்ளுவர் சொல்றது ஒரு பர்சனோடு ஒழுக்கத்தை வச்சுதான் அவன் உயர்ந்தவனா தாழ்ந்தவனா சொல்லி சொசைட்டி வில் டிசைட். தட் is he of good conduct, then he is up. Is he of bad conduct, then he is down. இன்னொரு தடவை குறளை பார்க்கலாம். ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். So an important possession is good conduct. குட் கான்டக்ட் எப்படி வரும்? சின்ன வயசுல இருந்து பழகிட்டே வருது. பை எக்ஸாம்பிள் சீயிங் த அதர்ஸ். தேர்ஃபோர் இந்த ஒழுக்கம்ங்கிறது எல்லாருக்குமே பொருந்தும். குட் கான்டக்ட். அடுத்த குறளை பார்க்கலாம். ஒழுக்கம் இருக்கிறவங்க ஒழுக்கம் இல்லாதவங்க ரெண்டு பேருக்கும் சொசைட்டி அவங்கள எப்படி பார்க்கறதுன்னு சொல்லிட்டு we saw the last time previous குறள்ல. இப்போ ஒழுக்கம் இல்லாதவன் பொருள் சேர்த்து புகழ் சேர்த்து பெருசாக முடியுமா? A person without a good conduct, can he earn wealth and grow in fame in the society? அதுக்கு தான் திருவள்ளுவர் அடுத்த குறள்ல சொல்றாரு. அதுக்கு அவர் எடுத்துட்டு இருக்கிற பேரலல் என்னன்னு பாருங்க, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். குறளை பார்க்கலாம். அழுக்காறு உடையான் கண் ஆக்கம் போன்று இல்லை, ஒழுக்கமிலான் கண் உயர்வு. குறள் எண் 135. என்கூட சேர்ந்து சொல்லுங்க. அழுக்காறு உடையான் கண் ஆக்கம் போன்று இல்லை, ஒழுக்கமிலான் கண் உயர்வு. அழுக்காறு நம்ம முதல்ல பார்த்திருக்கிறோம் earlier, பொறாமை, jealousy. அப்போ அழுக்காறு உடையான் கண், the person possessed of jealousy, அவங்கிட்ட ஆக்கம் இல்லை. His wealth can never stay with him, because that jealousy will be the cause for siphoning out the wealth that if he had earned. அதே மாதிரி ஒழுக்கம் இல்லாதவன் கிட்ட, ஒழுக்கம் இல்லான் கண் அப்படின்னா the person without the good conduct, அவங்கிட்ட உயர்வு, to
expect him to grow up in strata in the society. It is impossible. So Thiruvalluvar categorically says, பொறாமை இருக்கிறவங்கிட்ட செல்வம் நிலைச்சு இருக்காது. The wealth will never stay with the person who is possessed of jealousy. அதே மாதிரி ஒழுக்கம் இல்லாதவங்கிட்ட உயர்வு இருக்கவே முடியாது. The one without a good conduct can never strive to reach the higher strata of society in the esteem of the learned people. So bookல கொடுத்திருக்கிற மீனிங் பார்க்கலாம். பொறாமை உடையவனுக்கும் நல்லொழுக்கம் இல்லாதவனுக்கும் அமையும் வாழ்வு உயர்வான வாழ்வாக கருதப்பட மாட்டாது. Just as the envious man will be without wealth, so will the man of destitute of propriety of conduct will be without greatness. So wealth நம்ம கூட இருக்கணும்னு சொன்னதுன்னா ஜெலசியை விட்டுறணும். மற்றவங்க கிட்ட இருக்கே நம்ம கிட்ட இல்லைன்னு பராமப்படுறதுக்கு பதில் we should emulate that person and work hard to earn the right way of wealth. அதே மாதிரி குட் கான்டக்ட் இல்லாம மேலுக்கு வந்துடலாம், ஹுக் ஆர் க்ரூக். நோ, இட் டஸ் நாட் ஹேப்பன். திருவள்ளுவர் emphatically says that. குறள் இன்னொரு தரம் பார்க்கலாம். அழுக்கார் உடையான் கண் ஆக்கம் போன்று இல்லை, ஒழுக்கம் இல்லான் கண் உயர்வு. அதாவது திருவள்ளுவர் சொல்றாரு, இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இது நாட் பாசிபிள். ஜெலசி இருக்கிறவங்க கிட்ட வெல்த் நிக்காது, போயிடும். அதே மாதிரி குட் கான்டக்ட் இல்லாதவனுக்கு, ஒழுக்கம் இல்லாதவங்க கிட்ட உயர்வு, மேன்மை, growth, level in the society will never happen. ஸோ இன்னைக்கு 2 அதிகாரம் பார்த்துட்டோம். அடுத்த வாரம் அடுத்த 2 அதிகாரம் எடுத்துக்கிறோம். டேக் கேர். வணக்கம் எவ்ரிபாடி. கற்றதனாலாய பயனென் கொல் வாலறிவன் நற்றாள் தொழார் ஏனின்